என்றால் இறுதியிலே நான் வாதத்திலே தோற்றுவிட்டேன் என்பதை உணர்த்துவதற்காக அந்த தங்க ஊசியை எடுத்து தன்னுடைய நாக்கிலே வைத்தார். சூடாக்கப்பட்டிருந்த அந்த தங்க ஊசியை எடுத்து தனது நாக்கிலே வைத்தார். சைவத்தை சார்ந்து கொண்டார். அன்றே அவர் சைவ சமயத்திற்கு வந்துவிட்டார். மாயாவாத துன்சரோடனை கதிரவே பிள்ளை என்றவர் இருந்தார். அவர் சங்கர அத்வைதம் முதலிய மதங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் சென்று வாதம் செய்து வென்றார். அதனால் அவருக்கு மாயாவாத துன்சரோடனை என்ற பட்டம் கிடைத்தது. காசிவாசி செந்தில்நாத ஐயர் என்கின்ற ஒரு பெருமகான் இருந்தார். அவர் காசியில் எல்லாம் சென்று அங்கு வடமொழி வேதங்களையும் உபநிடதங்களையும் கற்று சைவத்திற்கும் தமிழுக்கும் பெருந்தொண்டாக்கினார். அவருடைய வாதத்தின் முன்னால் எவரும் நிற்க மாட்டார்கள். சைவ சங்கர் மாரதம் சூளை சோமசுந்தர நாயக்கர் என்று தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவருக்கு சைவ சண்ட மாரதம் அப்படி என்ற பட்டம் கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அவருக்கு முன்னால் எந்த சமயத்தவர்களும் வாதம் செய்து வெல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாத பரம்பரை இந்த மண்ணிலே தமிழர் மத்தியிலே கொண்டு தொட்டு நிலவி வருகின்றது. அந்த வாத பரம்பரை ஒரு நாளும் அணியாது எப்படி என்பதற்கு இந்த அவைக்களமும் ஒரு உதாரணம். அந்த வகையிலே இந்த ரெண்டு அணியிலும் அருமையான பல கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவற்றை பற்றி சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு தொகுப்புரையை சேர்க்க வேண்டிய கடன் இருப்பதனால் அவற்றை எல்லாவற்றையும் சுருக்கி சுருக்கமாக இந்த நேரத்திலே நித்திரை வருகின்ற இந்த நேரத்திலே துக்கம் வருகின்ற இந்த நேரத்திலே நீங்கள் நிச்சயம் இந்த அவையின் கண்ணும் ஒரு கருத்தனை வைத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே ஒரு சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் திருநீறு அணிகின்றோம், சந்தனம் அணிகின்றோம், திலகமாக பொட்டு அணிகின்றோம், குங்கும பொட்டு அணிகின்றோம். நாங்கள் குங்கும பொட்டோ சந்தனமோ வைக்கும் போது எங்களுடைய பூர்வ மத்தியில் வைக்க வேண்டும். இந்த இடத்திலேயோ அல்லது முழு வட்டமாக முழுக்க அப்பியோ இல்லாமலே சந்தனத்தை சிலர் இழுத்து பூசி வைத்திருப்பார்கள். திருநீறு ஒன்றுதான் நெற்றியிலே இருக்க வேண்டிய ஒன்று. சந்தனமும் குங்குமமும் இந்த பூர்வ மத்தியில் தான் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் இருக்கின்றது. இந்த பூர்வ மத்தியிலே நீங்கள் எரியவர்களை வட்டம் சுற்றிக் கொண்டே இருங்கள். என்ன செய்வார்கள்? பூசுதல் என்பார்கள். காது சுற்றுங்கள் அப்படி சொல்லுகின்றார்களா? மூக்கை பார்த்து சுற்றிக் கொண்டிருங்கள். வேண்டிய மூக்கை சொல்லுகின்றார்களா? இந்த பூர்வ மத்தியை செய்யும் போதுதான் அவர்கள் சொல்வார்கள். இதனை வசியக்கலையை எல்லாம் சொல்வார்கள். இந்த பூர்வ மத்தியை கொண்டு ஒருவரை வசியம் செய்யலாம் அப்படி என்று. இனி எங்களுடைய சமய ரீதியாக வரும்போது இங்கே சக்கரங்கள் என்று சொல்வோம், உடலிலே சக்கரங்கள் என்று சொல்வோம். அந்த சக்கரங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படி என்பார்கள். மருத்துவ ரீதியில் சொன்னால் இதற்குள்ளே கபச்சுரப்பு இருக்கின்றது. இந்த கபச்சுரப்பு தான் இந்த உடம்பிலே இருக்கின்ற அத்தனை ஹோமோன்களையும், இப்போ ஒருவருக்கு டயபெட்டிக் நீரிழிவு என்போம், அதற்கு இன்சுலின் கிடைக்கினை, தைராய்டு என்போம், தைராக்சின் ஹோமோன் கிடைக்கினை, அல்லது சிலருக்கு வெள்ளை வெள்ளையாக வரும், அவருக்கு மெலனின் அதாவது இந்த நிறப்பொருள் பிரச்சனை. இப்படி எல்லா பிரச்சனைகளும் உடம்பிலே நடக்கின்றதா? அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஹோமோன் இருக்கின்றது. அது கபச்சுரப்பில் இருந்தால் இருக்கின்றது. அப்ப அந்த இடம் இந்த இடத்துக்கு தான் இருக்கின்றது. எனவேதான் இந்த இடத்தை முழுமையாக வைத்திருக்க வேண்டும், வேண்டியவர்கள் வசதி செய்ய முடியாதவாறு வைத்திருக்க வேண்டும் என்கின்ற காரணங்கள் வேண்டி அந்த இடத்திலே திலகம் வைக்கின்ற வழக்கம். திருநீர் என்பது நெற்றியிலே நாங்கள் அறிய வேண்டியது. ஆனால் இன்று பலர் எப்படி எண்ணுகின்றார்கள்? சந்தனத்தை இப்படி ஒரு கோடு, குங்குமத்தை இந்த இடத்தில் இந்த வரைக்கும் ஒரு கோடு, அல்லது எல்லா இடத்திலும் ஒரு பெரிதாக அப்படி ஒரு சந்தன வட்டம், குங்கும வட்டம். அப்போ எங்களுடைய மரபிலே எப்படி எங்களுடைய திருநீர் அணிய சொல்லப்பட்டிருக்கின்றது, சந்தனம் எப்படி அணிய சொல்லப்பட்டிருக்கின்றது, குங்குமம் அணிய எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது உடல்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு காலம் ஒன்று உருவாகியிருக்கின்றது. அடுத்ததாக அருமையான ஒரு கருத்து, நாம் இருவர் நமக்கு இருவர் என்று அப்படித்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உலகத்திலே பூமி பந்திலே ஒருவர் ஆதிக்கமாக அந்த இருக்க வேண்டும் அல்லது நன்றாக இருக்க. இன்றைய ஜனநாயகம் என்பது அரசனால் நிர்ணயிக்கப்படுவதல்ல, மக்களால் நிர்ணயிக்கப்படுவது. 100 பேர் ஆதரித்த தீய கருத்தை ஆதரித்தால் அந்த கருத்து தான் நடைபெறும். ஏனென்றால் இங்கு எண்ணிக்கை தான் முக்கியம். இன்று இந்த பூமி பந்திலே தேய்ந்து கொண்டு வருகின்ற இடத்திலே தமிழினமும் உண்டு. எண்ணிக்கையில் தேய்ந்து வருகின்ற இடத்திலே தமிழினமும் உண்டு.
தேயத்தை என்ன நடக்கும் என்று சொன்னால் இறுதியிலே எங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார். ஒன்று புலம்பெயர்ந்து நாட்டை விட்டு செல்கின்றோம், இன்னொன்று பிள்ளைகளை பெற்றெடுப்பதில்லை. ஒரு பிள்ளையோடு சரி, பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப ஏனைய சமூகத்தவர்கள், ஏனைய ஏழை மக்கள் எல்லாரும் நன்றாக பிள்ளைகள் வருகின்றார்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு 40 வயதான பிறகுதான் ஆண்களுக்கு திருமணத்தை பற்றி சிந்திக்க சொல்ல என்ற ஒரு பழக்கம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. 30 வயது கடந்து திருமணமாகாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகம். இவ்வாறு திருமணம் தாமதமாக ஆக அதன் பிறகு நடக்கின்ற திருமணங்களினால் பிறக்கின்ற, அதாவது பிள்ளை பிறக்கின்ற வீதம் குறையும், ஆரோக்கியமான பிள்ளைகள் பிறக்கின்ற வாய்ப்பு குறையும். இவையெல்லாம் சமூகம் சிந்தித்து திருந்த வேண்டிய ஒன்று. அதற்கடுத்ததாக பெயர் வைப்பதை இந்த தங்கை அருமையாக சொல்லியிருந்தார். என்னுடைய பெயரை படித்தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்கள். இந்த கூகுள் அவருடைய பேர் பிச்சை, அப்படியே நம்ம பேர் என்ன? சுந்தர் பிச்சை. பிச்சை, சுந்தர் பிச்சை. இப்படி இவருடைய பேரை நாங்கள் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு தமிழர். இப்போது ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஆள் இலங்கை உதைப்பந்தாட்ட அணியிலே தெரிவு செய்து சர்வதேச உதைப்பந்தாட்டத்திற்கு சென்று அங்கு மிகவும் சிறப்பாக விளையாடி ரமேஷ் வெற்றி பெற்றார். ரமேஷின் காரணமாக நடந்தது. ரமேஷ் என்றால் அவர் தமிழரா, தெலுங்கரா, மலையாளியா என்னென்று கண்டுபிடிப்பார். செந்தில்குமார் வெற்றி பெற்றார் என்றால் உடனே தெரியும் முருகனுடைய நாமம். ஆஹா, ஒரு முருக பக்தர் அல்லது அவருடைய தந்தை தாய் முருகனை பற்றி சிந்தித்து பேர் வைத்திருக்கின்றார்கள். ஒரு தமிழர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். சந்தோஷம். ஒரு அடையாளம், எங்களுடைய இனத்தின் அடையாளம், எங்களுடைய சமயத்தின் அடையாளம். பெயர் வைப்பதற்கு ஒரு மரபு இருக்கின்றது. அதாவது ஆப்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்த வாக்கியம் என்று சொன்னால் யாரேனும் எங்களுடைய வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள், தாத்தாமார், பாட்டிமார், அல்லது ஒரு ஆலயத்துடைய சிவாச்சாரியார், அல்லது சமய பெரியார், இப்படி இவர்கள் இந்த குழந்தைக்கு இந்த பெயர் நல்லவர்கள் நினைத்து வைத்தால் அந்த பெயர் தான் ஆப்த வாக்கியம். அதற்கு சகல மந்திர சக்தியும் உண்டு. இன்று வீட்டிலே தாத்தா பாட்டியிடம் கேட்டா பேர் வைக்கிறோம். வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த பயத்தில் வாழ்ந்து இந்த மண்ணிலே இருக்கின்ற அனுபவங்களை பற்றி சிறந்து அந்த வயது முடிந்த நிலையிலே நான் ஒரு மருத்துவராக செல்கின்றேன். டாக்டர் நிறைய எனக்கோ கோவம் இருக்கும், இறைவன் தான் சொல்கிறார்கள். இப்படி சொல்கின்ற முதியவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி வாழ்ந்து அனுபவித்தவர்கள் எதிர்கால சந்ததி, தங்களுடைய சந்ததி, வரப்போகின்ற சந்ததிக்கு ஒரு பேரப்பிள்ளையை கொண்டு போய் வைத்து தாத்தா பாட்டி இந்த பிள்ளைக்கு நான் என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்கும் போது அவர்கள் ஒரு பெயர் வைத்தார்கள் என்றால் எவ்வளவு குளிர்ந்து ஓய்ந்து வைப்பார்கள், எவ்வளவு சந்தோஷப்பட்டு வைப்பார்கள். அதில் தான் மந்திர சக்தி இருக்கின்றது. அதில் தெய்வம் நின்று காக்கும். அதனால் தான் அன்றைய காலத்தில் பேரன் என்பதை என்ன, பேரனுடைய பெயரை வைத்துக் கொள்வதனால் என்று அப்படியா இருக்கின்றது. தாத்தா பாட்டியிடம் சென்று மதிக்கின்றோமா கேட்கின்றோமா அவர்களை கொண்டு தெரியாது. எங்களுக்குத்தான் எல்லாமே. ஒரு வீட்டிலே சென்றால் பார்த்தோம், அவர்கள் சொன்னார்கள் பிள்ளை டாக்டர் வந்து பிள்ளையை யாரும் தூக்கம், அப்பா அம்மா மட்டும்தான் தூக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு தலையை வெடிச்சிட்டு இப்படி எங்களுடைய கூட்டி வளர்ந்த அவர்களை எல்லாம் அவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வளர்ந்து வந்தார்கள் தானே. ஒரே வீட்டிலே இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு யாருக்கும் ஒரு வருத்தம் இருந்தால் எல்லோருக்கும் தான் இருக்க போகும். அதனை தாய் ஊட்டினாலேங்க, தந்தை ஊட்டினாலேங்க, தாத்தா ஊட்டினாலேங்க, பாட்டி ஊட்டினாங்க. பாட்டி சமைக்கின்ற சாப்பாடு வேணும், அம்மா சமைக்கின்ற சாப்பாடு வேணும். ஆனால் அம்மா பிள்ளையை இருக்கக்கூடாது. அதாவது தன்னுடைய தாயார் பிள்ளையை இருக்கக்கூடாது, அம்மம்மா இருக்கக்கூடாது, அப்பப்பா இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் எல்லாரும் வேலைக்கு வரும், பிள்ளையை பராமரிக்க வரும். பிறகு வளர்ந்தா பிறகு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் வரணும். வேலைக்காரர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றனர். போதை இன்று எங்களுடைய சமூகத்திலே தமிழர்களிடம்தான் போதை வஸ்து அதிகமாக இருக்கின்றது. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது எங்களுடைய கடன். நாங்கள் திருப்பினால்தான் எங்களுடைய சமூகம் இருந்தது. இலங்கையிலே இன்று அதிக போதை வஸ்து பாவனை தமிழர் பிரதேசங்களில் தான் இருக்கின்றது. அப்ப இது ஏன் என்று சொன்னால் ஒரு சமூகம் வளராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகம் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கும் வரைதான் அது வளராமல் இருக்கும். ஒரு சமூகம் வளர வேண்டும் என்றால் அது கல்வியில் உயர வேண்டும். அப்ப கல்வியில் உயர வேண்டும் என்றால் இந்த போதை பழக்கங்கள் இருக்கக்கூடாது.
இவையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த கோலம் போடுவது மாவிலை வைப்பது பற்றி எல்லாம் அருமையாக சொன்னார்கள். இப்போதெல்லாம் மாவிலை சித்தர்கள் மாவிலையை கொடுக்கின்றோம். சூரபத்மன் எப்படி என்றால் அறுதியில் மாமரமாக நின்றான். ஆணவத்திற்கெல்லாம் ஓரளவு தனிந்து மாமரமாக நின்ற போது முருகன் என்ன செய்கின்றார் என்றால் வேலை எடுத்து அந்த மாமரத்தை இரண்டாக பிளக்குகின்றார். சேவலும் மையமாக வந்திருக்கின்றார். ஆக ஆணவம் அழிந்ததன் அடையாளம் அந்த மாமரம். அதனால்தான் மாவிலையை வைக்கின்றோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதிலே மாவிலை கட்டுவதிலே நான் தான் ஏற்பாடு செய்தேன், என்னால் தான் முடிந்தது. இப்படி ஒருவர் மாணவப்பட்டு விடக்கூடாது. வீட்டிலே ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ என்னென்றாலும் அவற்றை ஒழுங்கு செய்வவர்கள், அவற்றை எல்லாம் தலைமை நடத்துவர்கள் ஒருபோதும் ஆணவப்பட்டு விடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு காரியங்களில் மூன்று கனிகளிலே மாங்கனியும் ஒன்று, முக்கனிகளில் மாங்கனியும் ஒன்று. ஆக மங்களகரமான மங்களம் என்பதன் பொருளே தெரியாமல் இருக்கின்றோம். பெரியோர்கள் வைக்கின்ற பேர் மங்களம், பெண்பால் வைப்பது மங்களம் அல்ல. அப்படியே முறையே தமிழர்கள் இருக்கவில்லை. அது இப்போது வந்தது. 20 வருடத்துக்கு முதல் வந்த எண்பால் வைக்கிற பெயர் நட்சத்திரம் பால் வைக்கிற தாத்தா நட்சத்திரம் பால் வேதச்சாரர் கைலாசம் பிள்ளை என்று ரெண்டு திரிஷாண்டு பேர் வைக்கிறதுக்கு நட்சத்திரத்தில் முதலாவது தீனா கடைசி சாணாண்டுதான் எழுதலாம். உடனே திரிஷா. இப்படி எங்களுடைய கூட்டி வைத்திருந்த குட்டியினுடைய தாயார் நினைத்திருந்தார்கள். குட்டியின் மேலே திரிஷாண்டுதான் இருந்தது. ஆக மங்களம் அதாவது நாங்கள் மாவிலை கிடைக்கக்கூடியது. அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கை வாங்கி கொடுவோம். அதுக்கு சாதாரணமான விடயங்களை கூட நாங்கள் சிந்திப்பதில்லை. பொட்டு அதாவது நாங்கள் குங்குமம் சிவப்பு நிறத்திலும் அந்த ஆலயத்திலே யாகங்களை பார்த்திருக்கின்ற கருப்பிலே வருவார். கருப்பு நிறத்திலும் தான் கொண்டு வைக்க வேண்டும். அந்த ஆலயங்களிலே யாகத்திலே வருகின்ற திருஷ்டி பொட்டாக கருப்பு பொட்டு வைப்போம். ஏனைய நேரங்களிலே சிவப்பு நிறத்திலே குங்குமம் பொட்டு வைப்போம். ஒரு பச்சை ஜாரிக்கு பச்சை பொட்டு, நீல ஜாரிக்கு நீல பொட்டு. அது எந்த கெமிக்கலில் செய்கிறது என்று யாரும் தெரியும். அதுக்கு பிறகு டாக்டருக்கு எனக்கு எல்லாம் தோல் இதாக இருக்கிறார்கள். அப்போ இப்படி எங்களுடைய சமூகம் புரண்டு கொண்டு செல்கின்றது. அப்படி என்பது ஒரு நிதர்சனம். ஆனால் அதே நேரத்திலே இந்த சமூகத்தை மீண்டும் சிறப்பாக நிலைநாட்ட வேண்டும், சிறப்பாக்க வேண்டும். அப்படி என்ற முயற்சியின் அடையாளங்கள் தான் இப்படியான இந்த விழாக்களும் பண்டிகைகளும். இவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்வதன் நோக்கமும் அதுதான். ஆக இப்படி ரெண்டு பக்கமுமாக இந்த சமூகம் அல்லாடி கொண்டிருக்கிறது. ஒன்று காக்க வேண்டும் என்று கேட்கிறவர்கள் ஒரு சாராராகவும், அவற்றை பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாது தான் தற்பாடு என்று இயக்கிக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு சாராரமாக, ரெண்டு சாராராக இந்த சமூகம் பிளவுபட்டிருக்கின்றது. அதனுடைய அமைப்பு தான் இந்த வாதம் பிரதிவாதங்கள். இதிலே உண்மையிலேயே சொல்ல வேண்டும், இருவரும் சிறப்பாக வாதிட்டிருக்கிறார். ரெண்டு அணி நான் நினைக்கிறேன் கட்டாயம் ஒரு அணிக்கு சொல்லத்தான் வேண்டும். கலைஞர் அதாவது வெற்றி நோக்கி சொல்லத்தான் வேண்டும். என்றால் வளர்கின்ற சந்ததி அதனை பழகவும் நான் தோல்வி வெற்றியினுடைய அடையாளம் என்பதையும், வெற்றி என்பது நாங்கள் இனி வெற்றி பெறுவதற்குரிய பயிற்சி என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது வளரும் சந்ததிக்கு தேவையான ஒன்று. எனவே கட்டாயம் நான் கொள்ள வேண்டும். அப்படி என்று நான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த குறிப்புகளை நான் உறுதியினாலேயே எழுதிக் கொண்டிருக்கிறேன். இரண்டு பக்கமும் சமமான அந்த புள்ளிகளை தான் வைத்திருக்கிறார்கள். உண்மையில் என்னென்னால் இயற்கை முறையிலும் நான் பல விவாதங்களை சென்ற போது நான் புள்ளிகள் போடுகின்ற வழக்கம் உண்டு. அப்போது நான் எப்படியும் ஒரு அணிக்கு கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே சொல்கிறேன், என்னால் முடியும். ரெண்டு பக்கமும் சிறப்பாக வாதிக்கிறார்கள். அதை இந்த கடுகு சிறிது காரம் வருகின்றவர்கள் என்னை போட்டு ஆட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வளங்களுக்கு நாங்கள் ஏதோ ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் இப்படிப்பட்ட சமுதாயமான பிள்ளைகளை பெற்றிருக்கின்ற நீங்கள் நிச்சயம் இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்பீர்கள். ஏனென்றால் ஒரு பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியும் அந்த சமூகத்தினுடைய தரத்தை. இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், இந்த மண் சைவமும் தமிழும் சிறந்து நிற்பதற்காக பாடசாலை ஆசிரியர்கள் அறநெறி ஆசிரியர்களுக்காக ஒரு கருத்தை இந்த இடத்திலே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். குரு என்கின்ற ஒருவர் என்றால் நாங்கள் விவாதத்தோடு முடித்து விடக்கூடாது. சில நல்ல கருத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். குரு என்கின்ற ஒருவர் ஏன் அவசியம், அறநெறி ஆசிரியர் பங்கு என்ன என்பவற்றை விளக்குவதற்கு ஒரு கதை இருக்கிறது.
ஒன்று வயலிலே இருந்து மேய்ந்து கொண்டிருந்தது. மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த சிங்கம் ஒன்று வந்து விட்டது. சிங்கம் வந்து அந்த வயலுக்கு வந்து விட்டது. உடனே இந்த மாடு சிங்கத்தை கண்டு ஓடத் தொடங்கியது. சிங்கமும் விடவில்லை, அதற்கு இறைவன் அதுக்கு துரத்துகின்றது. மாடு ஓடுகின்றது, சிங்கம் துரத்துகின்றது. சிங்கம் துரத்துகின்றது, மாடு ஓடுகின்றது. இப்படியே எப்படி வெளிப்படையை கொடுக்கலாம். அப்ப இப்படி மாடு ஓடி கொண்டிருக்கும் போது சிங்கம் துரத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு இடத்திலே பெரிய ஒரு கிணறு இருக்கின்றது. அதற்குள் மாடு விழுந்து விட்டது. சிங்கமும் அப்படியே ஒரு பெரிய பார்க்கலாம் இந்த மாட்டை கவி பிடிக்கிறார்கள். சிங்கமும் அந்த கிணற்றில் விழுகிறது. அது சதுப்பு நில கிணறு, தண்ணி இல்லை, நீர் அதுக்குள்ளே இல்லை, அது சதுப்பு நிலமா இருக்குது. அப்ப மாடு ஒரு பக்கத்தில் குடைந்து இருக்கின்றது, சிங்கம் இன்னொரு பக்கத்தில் குடைந்து இருக்கின்றது. சிங்கம் மாட்டை பார்த்து கத்திக் கொண்டிருக்கின்றது. மாடு பேசாமலே இருக்கின்றது. கொஞ்ச நேரத்தில் சிங்கம் கேட்கிறது, ஏன் நீ பயப்படாம இருக்கிறாய்? மாடு பேசாமலே இருக்கிறது. உன்னால ஒன்று முடியாது, நீ பாயம் எல்லாரும் முடிக்க சும்மா இல்லப்பா. அப்ப இந்த சிங்கம் சரி நான் பாயிடா, ஆனா 2 பேரும் சாவ போதும். நான் சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் என்ன வளர்க்கிற ஒரு ஆள் இருக்கிறார், என்னுடைய ஓனர், அதாவது உரிமையாளர் என்ன வளர்க்கிறாள் இருக்கிறார். அவர் வயலுக்கு வருவார். நான் இல்லையே தேடுவேன். தேடி இங்க வந்து குடியும் கண்டுபிடிக்கிறார். அப்படி அதுபோல மாலையானதும் அவர் வந்து பார்க்கிறார். காலையில அவர் தேடி வந்து கிணத்துக்கு எட்டி பார்த்தால் அந்த மாடு இருக்கிறது. உடனே அவர் என்ன செய்கிறார், சிங்கம் இருக்கிறதை பார்த்துட்டு யார் என்னத்தை காப்பாற்றுவார்? மததாரி சிங்கத்தை பிடிச்சா அவர் அடைஞ்சு அவர் மாட்டை காப்பாற்றுறார். அப்ப சிங்கம் சொல்லுது, உனக்கு எப்படி தெரியும் இவர் வந்து எப்படி காப்பாற்றுவார்கள்? ஏனென்றால் அவர் என்னுடைய உரிமையாளர், என் மேலும் பாசம் வச்சிருக்கிறவர். நான் பால் கொடுக்கிறேன் என்றேன், அவர் என் மேலும் பால் கொடுக்கிறது இல்லை, பணிவார் தன்னை கடவுளாக நினைத்து சொல்லுகிறவர். நிச்சயம் அவர் என்ன காப்பாற்றுவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வந்து கற்பனை போதும். அதுபோலதான் மாணவர்களே, அறநெறி ஆசிரியர்கள், அதாவது ஒரு பசுவுக்கு அந்த உரிமையாளர் இருக்கின்ற அந்த துணிவால் தான் அந்த பசு அப்போது நின்றது நம்பிக்கை. அதுபோல் அறநெறி ஆசிரியர்கள் என்பவர்கள் எப்படி என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை எல்லாம் வளப்படுத்துபவர்கள். நாங்கள் எந்த கல்வியையும் எங்கேயும் பெற்றுவிடலாம், ஆனால் அறநெறி கல்வியை, சமய கல்வியை இப்படி தொழில்கோணும், இப்படித்தான் வாழணும் என்கிற நல்ல பழக்க வழக்கங்களை இந்த அறநெறிகளில் பாடசாலைகளில் தான் இருக்க முடியும். அப்படி ஒரு கற்று அந்த வழியில் வந்தால்தான் நாங்கள் உயர முடியும். எப்படி அந்த பசுவை வந்து தன்னுடைய தாயாக நினைத்து அல்லது தெய்வமாக நினைத்து அந்த உரிமையாளர் விழுகின்றாரோ அதுபோல் தான் அறநெறி ஆசிரியர்கள் உங்களை எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளாக நினைப்பதனால், தங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய அடையாளமாக நினைப்பதனால், தங்களுடைய சமூகத்தின் எதிர்கால சிற்பிகளாக நினைப்பதனால் தான் பல்வேறு தியாகங்கள் செய்து ஞாயிறுதோறும் உங்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு 10,000, 20,000, 30,000, 40,000 என்றெல்லாம் சம்பளம் இல்லை. அவர்கள் சம்பளத்தை எல்லாம் எதிர்பார்க்காமல் உங்களுக்காக வந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறந்த குருமாரை பெற்றிருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் இவ்வளவு பெரிய புண்ணியவான்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எப்படி இந்த மாட்டுக்கு அந்த உரிமையாளர் வந்து காப்பாற்றினாரோ அதுபோல் உங்களுக்கு அறநெறி கல்வியை தந்து உங்களை இந்த சமூகத்திலே நல்ல நிலையில் அவர்கள் உங்களை இருக்காட்டுவார்கள் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களை சிக்கன பிடியுங்கள். நிச்சயம் அவர்கள் உங்களை எல்லாம் உயர்த்துவார்கள். இந்த மேடையிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய தியாகங்களை கண்டு நான் மெய்சிலிருந்தேன். அதற்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நன்றியோடு இருந்து நிச்சயமாக இந்த அறநெறி பாடசாலையை உயர்த்துங்கள். அறநெறி பாடசாலையை ஒவ்வொரு இடங்களில் சிறப்பாக உயர்த்துங்கள். அறநெறி ஆசிரியர்களை உங்கள் எல்லோரும் நினைப்பதை இவர்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் இவர்களை உயர்த்துங்கள். இறைவன் உங்களை உயர்த்துவார் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.